இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. என் அருள்நாதர் இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று வெள்ளிக்கிழமை, இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள், இறை இரக்கத்தின் பக்தி முயற்சியை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாள். அன்புக்குரியவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை வேளையிலே கடவுளுடைய அருளை நிறைவாக பெறவும், அவருடைய இரக்கத்தை அனுபவிக்கவும் ஒரு பக்தி முயற்சியை தாயாம் திரு அவை நமக்கு பொக்கிஷமாகவே கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பக்தி முயற்சிகளை கடைபிடித்து இறைவனுடைய இரக்கமும் அவருடைய இதயமும் நமக்காக, நமது குடும்பத்திற்காக எப்பொழுதுமே இருக்கும், துடித்து கொண்டிருக்கும், இரக்கத்தை காண்பித்து கொண்டே இருக்கும் என்ற நினைவில் வாழ உங்களை நான் அழைக்கிறேன். எனவே இந்த வெள்ளிக்கிழமை வேளையிலே இந்த வெள்ளிக்கிழமை பக்தி முயற்சிகளை கடைபிடித்து நற்கருணை ஆராதனை செய்து நம் இறைவனுடைய அருளையும் அன்பையும் பாசத்தையும் நிறைவாக பெற முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா யோவான் நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 19 28 முடிய பகுதிகள். அன்புக்குரியவர்கள், இந்த பகுதியில் நாம் எதை படிக்கிறோம் என்றால், யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் சென்று இதையெல்லாம் கேட்டு வாங்க, விசாரித்து வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. இந்த குருக்கள் லேவியர்கள்லாம் போகிறாங்க. போயிட்டு யோவான், திருமுழுக்கு யோவான்கிட்ட கேட்குறாங்க, நீர் யார் அப்படின்னு கேட்ட உடனே வார்த்தையா யோவான் என்ன திரும்ப சொல்லுகிறார்? நான் மெசியா அல்ல அப்படிங்கிறார். மெசியா அல்ல அப்படின்னா நீ எலியாவா? நான் எலியாவும் அல்ல. வரவிருக்கிற இறைவாக்கினரா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவரும் இல்லை. அப்படி யாருமே இல்லைன்னா நீங்கள் யாரு? எங்களை அனுப்பியவங்கிட்ட நாங்கள் போய் என்னன்னு சொல்கிறது? ஏன்னா யூதர்கள் அனுப்பியிருக்கிறாங்க விசாரிச்சுட்டு வர. அவங்ககிட்ட நாங்கள் என்னன்னு போய் சொல்கிறது உங்களை பற்றி? அதுக்கு அவர் தெளிவாக அழகாகவே சொல்கிறார், எனக்கு பின் ஒருவர் வருவார், நான் தண்ணீரை ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார். அவருடைய மிதியடியவரை நான் அவிழ்க்கு கூட தகுதியற்றவன். அவருக்காகவே வழியை நான் ஆயத்தம் செய்து வந்தேன். என்னை பற்றியே பழைய ஏற்பாட்டிலே பாலைவனத்தில் ஒரு குரல் ஒலிக்கிறது அப்படின்னு நீங்கள் வாசித்திருப்பீங்க, அது என்னை பற்றி தான் என்று சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களை, இந்த பகுதி அவர்களுக்கு ஒரு செய்தியை சொன்ன ஒரு நிகழ்வாக இருந்தால் கூட நமக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லுவதாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த நற்செய்தியுடைய மைய கருத்து, எந்த நேரத்தில் நான் என்னை மறைத்து இயேசுவை வெளிப்படுத்துகிறேனோ அப்பொழுது ஒரு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுகிறேன், நல்ல சீடத்துவ வாழ்க்கை வாழுகிறேன். திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய ஒரு கொடை இல்லையா? கடவுளாலே அவர் உலகத்திற்கு வந்தவர். அப்ப அந்த பெரிய சக்திகள், திறமைகள் இருந்து மக்கள் தன்பால் கவர்ந்து திருமுழுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். நினைச்சிருந்தா இயேசு பத்தி பேசாம கூட இருந்திருக்கலாம். நான் தான் உயர்ந்தவன், நான் இவ்வளவு பேரை திருமுழுக்கு கொடுத்து மீட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய சீடர்களாக இருக்கிறாங்க, ஏன் நான் சொல்றது மட்டும்தான் கேட்கணும், என் பின்னாடி மட்டும்தான் வரணும்னு அவர் ஒரு அடக்கு முறைக்குள்ள அவர்களை வைத்திருக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் தன்னை மறைத்து தான் அவர் பணி செய்கிறார். இல்லை, நான் வந்திருக்கிற நோக்கம் நான் பெருசா வாழ்றதுக்கு இல்லை, எனக்கு பின்னாடி ஒருவர் வருவார், அவருடைய வருகைக்காக இந்த வழியை நான் ஆயத்தம் செய்ய பணியப்பட்டிருக்கிறேன், இந்த தாழ்ச்சியான பணியை செய்யத்தான் வந்தேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையுமே இந்த நிகழ்ச்சியை, இந்த உண்மையை மக்களுக்கு எடுத்துக்கொண்டு உரைத்து கொண்டே இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஒரு தாழ்ச்சி, பணிவான ஒரு வாழ்க்கை, கடவுளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை இந்த திருமுழுக்கு யோவானிடத்திலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே,
இயேசுதான் உயர்ந்தவர், அவருடைய வழிதான் தூய்மையான வழி. அந்த வழியை நாம் தயார் செய்ய வேண்டும். திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திலிருந்து கத்தி கொண்டு இருக்கிறார். யாருக்குமே பயப்படல. தவறு செஞ்சவங்களை போய் நேரா சொல்லி தப்பு செய்யறீங்க, பணமாறுங்க, விரியன் பாம்பு குட்டிகளை வரப்போகும் சினத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார்? உங்களால் தப்ப முடியாது. எனவே மனம் மாறுங்கள், திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லி அழகாகவே மக்களுக்கு செய்தியை சொல்லி மனமாற்றி கொண்டிருந்த ஒரு பணியை செய்தவர் தான் திருமுழுக்கு யோவான். இவருடைய வாழ்க்கையில இன்னொரு கருத்துக்களை கூட நாம் புரிந்து கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன். இவ்வளோ பேரை கவர்ந்து இவ்வளோ பேரை மனமாற்றி திருமுழுக்கு கொடுத்தவர், கடவுளுடைய அருளை பெற்றவர் சொல்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அவருடைய மிதியடிவாரை செருப்பை கூட கழட்ட நான் தகுதி இல்லாதவன். அந்த அளவுக்கு நான் ஒரு அடிய, அவர்தான் உயர்ந்தவர், அவர் கடவுள் என்பதை வெளிப்படையாக சொல்லுவதனுடைய நோக்கம் நமக்கு புரிகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்ம மற்றவர்களுக்கு கீழ்ப்படிவது கிடையாது. நான் மட்டும்தான் சிறந்தவனாக இருக்க வேண்டும், என்னால் தான் செய்ய முடியும், நான் தான் செய்யறேன், எனக்கு தான் சக்தி உண்டு அப்படிங்கிற நான் என்ற ஒரு சுயநலம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த பணிவு இருக்காது, கீழ்ப்படிதல் இருக்காது, தாழ்ச்சி இருக்காது. இந்த 3 நல்ல பண்புகள் திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலுமே அவர் இந்த கீழ்ப்படிதலை விட்டு கொடுக்கவே இல்லை. தன்னை தாழ்த்தி அவர் மக்கள் முன்னாடி நான் பெரியவன் என்று ஒரு நாளும் சொன்னது கிடையாது. தாழ்ச்சியோடு இருந்தார். அந்த நல்ல பண்புகள் தான் கடவுள் அவருக்கு கொடுத்திருந்தார். அவரை போன்று நாம் வாழ வேண்டும் என்று திரு அவை நமக்கு இன்றும் அழைப்பு விடுக்கிறது. அதனால்தான் இந்த நாள் இந்த நற்செய்தி வாசகத்தை கூட நமக்கு கொடையாகவே கொடுத்திருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில நானும் இந்த நற்செய்தியை அறிவித்து இயேசுவினுடைய வருகைக்காக வழியை ஆயத்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, கடமை. இயேசுவினுடைய வழியை தூய்மையாக்க வேண்டும், அவரை பற்றி மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவரே உயர்ந்தவர், அவருக்காக நான் பணி செய்கிறேன், அவரிடத்தில் நீங்கள் வர வேண்டும் என்றுதான் இப்படிப்பட்ட ஆன்மீக காரியங்கள் நான் செய்கிறேன் என்று எல்லா சூழ்நிலையுமே எடுத்து சொல்ல வேண்டும். எனக்கு ஒரு பெரிய வல்லமை கிடைச்சிருச்சு, நிறைய கூட்டம் எனக்காக வருது, நான் நல்லா பேசுகிறேன், நல்ல நற்செய்தி அறிவிக்கிறேன், நல்ல ஜோக்கு சொல்கிறேன், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன், அப்படியே தத்துவமாக அப்படியே அடுக்கு மொழியில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நற்செய்தி அறிவிக்கிறவங்களாம் நினச்சி எனக்கு தான் இந்த திறமை, எனக்கு தான் இந்த கூட்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் இந்த திருமுழுக்கு யோவானை சற்று யோசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்போ இவ்வளோ வலிமையாழ்ந்தவர், இவ்வளோ பேரை தன் பால் கவர்ந்தவர் சொல்கிறாரு, இல்லை நான் இல்லை, எனக்கு பின்னாடி வருகிறாரே அவர் தான் சிறந்தவர், அவருக்காகத்தான் நான் வழி ஆயத்தம் செய்ய வந்தேன் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறாரு. அப்போ எனக்கு ஒரு திறமைகளை கடவுள் கொடுத்துட்டார்னா அந்த திறமை வச்சு எல்லாரையும் நம்மக்கிட்ட வரும் பொழுது நான் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது, நான் போனதான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒருத்தருக்கும் வரக்கூடாது. என்னால் இறைவன் வெளிப்படுத்த வேண்டும், என்னை மறைத்து இறைவனை நான் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். அப்போ நான் செய்கிற ஒவ்வொரு பணியிலுமே நான் என்னை மறைக்க வேணும், கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தணும். இன்னைக்கு வெளியில் பேனர்லாம் பார்க்குறோம், ஒரு நற்செய்தி அறிவிப்பு விழான்னு வைக்கிறாங்க, குணமளிக்கும் நற்செய்தி பெருவிழான்னு வைக்கிறாங்க. அங்கே இயேசு படமோ இல்லை ஒரு சிலுவையோ ஒரு மூலையில் சின்னதாக போட்டுட்டு அந்த பாஸ்டரோ அந்த ப்ரீச் பண்ணுறவரோ அந்த சாமியோட படம் பெருசாக போட்டுருப்பாங்க, அந்த ஃப்ளெக்ஸ் ஃபுல்லாக அவருடைய படம் இருக்கும். அப்போ யாருக்கு முன்னிலை கொடுக்குறோம்? யாரால் அந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது? யார் அந்த வல்லமையை நமக்கு கொடுக்க போகிறார்கள்? அந்த நிகழ்வை எல்லாத்தையும் மறைச்சிட்டு தன்னை முன்னிலைப்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய அருள் நமக்கு இருக்காது. எனவே தாழ்ச்சி எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறதோ, கீழ்ப்படிதல் எப்பொழுது கடைபிடிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் அதிகமாக செயல்படுகிறார், நம் மூலமாக பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த திருமுழுக்கு யோவான் முதல் எடுத்த உடனே சொல்றார், நான் மெசியா அல்ல, இறைவாக்கினர் அல்ல, உயர்ந்தவன் அல்ல, இயேசு எனக்கு பின் வருகிறாரே அவருடைய மிதியடிவாரை கூட நான் அவிழ்க்க தகுதியற்றவன் என்ற ஒரு உயர்ந்த வார்த்தையை அந்த குருக்களிடத்துல சொல்லி இது போய் யூதர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார்.
அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்புகள் எனது வாழ்க்கையில் இன்று நான் கடைபிடித்து வாழ முயற்சி செய்கிறேனா என்று சிந்தித்தவர்களாகவே இந்த நாளை ஜெபத்தோடு ஒப்பு கொடுத்து தொடங்குவோம். எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த வெள்ளிக்கிழமையை எங்களுக்கு கொடையாக கொடுத்த கிருபைக்காக நன்றி. அன்பு இயேசுவே, இரக்கத்தின் நாள் இன்று, உம்முடைய இதயத்தின் நாள் இன்று. உம்முடைய இதயம் எங்களுக்காக துடித்து கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய இரக்கத்தை நிறைவாக எங்களுக்கு பொழிந்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. இதோ நாங்கள் எடுக்கிற இந்த வெள்ளிக்கிழமை பக்தி முயற்சிகள் மூலமாக 3 மணி நேரத்தில் எங்களுக்காக மறித்தீரே, அந்த நேரத்தில் இரக்கத்தினுடைய ஜெபத்தை ஜெபித்து நாங்கள் உம்மோடு இணைவதன் மூலமாக எங்களுக்கு இரக்கத்தை நிறைவாக பொழிவீராக, எங்கள் குடும்பத்தை தாங்கிக் கொள்வீராக, வழி நடத்துவீராக. அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, அமைதியை கொடுப்பீராக, மகிழ்வை கொடுப்பீராக. இதோ இந்த புதிய ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே இந்த ஆண்டு முழுவதுமே இறை இரக்கம் நமக்கு ஒவ்வொருவருக்குமே இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, உம்முடைய இரக்கத்தை பொழிந்திரலும். இந்த பிள்ளைகளை இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே, வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே இவர்களை தாங்கிக் கொள்ளும், வழி நடத்தும். இந்த நாள், இந்த ஆண்டு நிறைவான ஒரு ஆசிரோடு உமது இதயத்துக்குள்ளே இவர்கள் பூட்டி வைத்து கொண்டு அவர்களை வாழ செய்யும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எப்படி பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன ஆசைப்பட வேண்டும் என்று நீரே அவர்களுடைய இதயத்திலே ஒரு எளிமையான ஒரு இதயத்தை கொடுத்தரும், கல்லான இதயத்தை நீக்கிவிட்டு கனிவான இதயத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளும். இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வதியும். உமது இரக்கத்தால் அவர்களை மீட்டுக் கொள்ளும். இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறையருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.